என்ன மக்களே, முத்துக்குமரனோட வெற்றி முழக்கம் சத்தம் கேக்குதா? முத்துவோட மக்கள் கொடி பறக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முத்துக்குமரனோட மக்கள் சக்திக்கு முன்னுக்கு இந்த சௌந்தர்யாவோட பணபலமோ இல்ல செலிபிரிட்டி பலமோ எடுபடாது அப்படின்னு. அதுவும் சௌந்தர்யாவோட அந்த பணம் எவ்வளவு தூரம் வேலை செய்யுது அப்படின்னா, இந்த விஷ்ணு, அர்ச்சனா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்த அந்த ஒரு பிஆர் கூட்டம், சரிங்களா? இந்த பிஆர் அப்படின்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீமா இருக்காங்க, இந்த நேப்படிசம் கும்பல் மாதிரி. அப்ப ஒருத்தங்க இப்ப குறிப்பிட்ட ஷோக்கு போறாங்க, இல்ல இவங்க சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா, இவங்கள இருந்து ஒருத்தங்க வெல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, வேறு நபர்கள் இவங்களுடைய அந்த பேக்ரவுண்டுக்குள்ள சம்பந்தம் இல்லாதவங்க, இவங்களுடைய நட்பு வட்டாரத்துல இல்லாதவங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள முன்னேற விடவே மாட்டாங்க. அர்ச்சனா, விஷ்ணு எவ்வளவு தூரம் முத்துக்கு அகேன்ஸ்டா வந்து வெளியில வேலை செய்கிறார்கள் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுல கொடுமை என்ன அப்படின்னா, இந்த அர்ச்சனா வந்து இப்ப அருண் அவர்களுக்கு வந்து அருண் மீது காதல் அப்படி என்பதை அருண் உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அதற்கு முதல் சொல்லவே இல்லை, அந்த அவருக்கு சொல்லவே இல்லை. அப்ப அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல முத்துக்குமரன் ரசிகர்கள் மீது ஒரு பொய் பழிய போட்டு ஒரு அபாண்டம் ஒரு நாடகம் ஆடி ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியையும் இந்த அம்மா மட்டும் இல்லாம அருணுக்கும் கொடுத்தாங்க. இந்த அம்மா இல்லைன்னா கூட அருணுக்கு கொஞ்சமாவது நல்ல பேர் வந்திருக்கும். சரி, இப்ப இப்படி இருக்கீங்க, ஃபினாலேக்கு முதல் வீக்கு இந்த இப்ப என்ன பண்றாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு ஆதாரமா போஸ்ட் எல்லாம் வந்து போடுறாங்க, அது பந்தியா போடுறாங்க. இதுதான் நேப்பட்டிசம் குரூப்பிசம் அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்த மக்களுக்கும் இப்ப சௌந்தர்யாவை பத்தி தெரிஞ்சிருக்கு. 17-18 லட்சம் செலவு பண்ணி ஒருத்தங்க உள்ளுக்குள்ள போயிருக்காங்கன்னா, காசை எவ்வளவு தூரம் அவங்க குப்பையா பாக்குறாங்க அப்படின்றத பாருங்க. காசோட அருமை தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது காசோட அருமையை விடுங்க, ஆனா மக்களை எவ்வளவு தூரம் முட்டாளா நினைச்சிருந்தா இவ்வளவு லட்சங்களை கொடுத்தா முட்டாள் மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு இந்த சௌந்தர்யா நினைச்சிருக்கு அப்படி என்பதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க மக்களே. சௌந்தர்யா, விஷ்ணு போன்ற நபர்கள் எல்லாம் இப்படியான எண்ணங்களுக்கு மக்கள் அவங்கள அதே இடத்துல அமைச்சிருப்பாங்க, சரிங்களா? முன்னேறவே முடியாது, எண்ணம் போல வாழ்க்கை. சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் நம்மளுடைய வீரத்தமிழன், பெருமையா இருக்கு முத்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல. அவருக்கு, அவருடைய நேர்மைக்கு, அவருடைய உண்மைக்கு, அவருடைய உழைப்புக்கு மக்கள் கொடுக்கிற பரிசே முதலிடம். இன்னும் 2 கிலோமீட்டர் அவருடைய கையில டைட்டில் போகும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஓட்டிங், முக்கியமான ஓட்டிங். 7 பேர் இப்ப நாமினேஷன்ல இருக்காங்க. முத்துக்குமரன் முதலிடத்தில் இருக்காரு, ஒபிஷியலி அன்அபிஷியலி. ஸோ முத்துக்குமரன் அவர்கள் 37.38% ஓட் வந்து எடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விடயம் என்னன்னா, இந்த 7 முகங்கள்ல முத்துவோட முகம் தான் ஃபேமஸ் இல்லை. பிக் பாஸ்ல மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் முத்து வந்து பல மக்களுக்கு தெரியும். மீதி நபர்களை எல்லாம் டிவியில, ராமால, நிகழ்ச்சிகள்ல பல வருடங்களாக பார்த்த மக்கள் பல ஷோக்கள் பண்ணியிருக்காங்க, பல செலிபிரிட்டிகளை தெரிஞ்சிருக்கும். ஆனா முத்து என்ற நபர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அந்த முத்துவை தான் மக்கள் முத்தா முதலிடத்துல வச்சிருக்காங்க. இதுதான் முத்துக்குமரனின் உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றி, நேர்மைக்கு கிடைத்த வெற்றி. ஸோ 2வது இடத்துல பிஆர் அக்கா சௌந்தர்யா 21%, 9300 ஓட்டு எடுத்திருக்கு. 3வது இடத்துல ஜாக்லின் 10.03%, 4460 ஓட்டு. 4வது இடம் தீபக் 8.2%, 3652 ஓட்டு. 5வது இடம் விஷால் 7.85%, 3493 ஓட்டு. 6வது இடத்துல அருண் 7.78%, 3464 ஓட்டு. கடைசி இடத்துல பவித்ரா 7.67%, 3414 ஓட்டு. ஸோ இதுதான் ஓட்டிங் நிலவரம் இப்போதைக்கு மக்களே. ஸோ தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு ஹாட்ஸ்டார்ல ஓட்டை போடுங்க, மிஸ்கால் ஓட் கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளீட்ஸ் அதுலேயும் வந்து உங்களுடைய ஓட்டை முத்துக்கு போடுங்க. தமிழ் கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க இருந்தாலும் ஓட் போடலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் ஓட் போடலாம். ஸோ தொடர்ந்து முத்துக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. தமிழ் கிளீட்ஸ் அன்அபிஷியல், ஹாட்ஸ்டார் ஆஃபிஷியல், சரிங்களா? நன்றி.